உடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய சமூகத்திலே இந்த பரிசுத்தமான நாளிலும் கூட ஆண்டுடைய வசனங்களை தியானிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் கூட்டி கொடுப்பது கர்த்தருடைய பெரிதான தயவு. அவருடைய தயவை நாம் உணர்ந்து ஆண்டுடைய வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய தயவு பெரியது. உம்முடைய அளவில்லாத உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வேத வசனங்களை அநேக ஜனங்கள் கேட்டு பரலோக ராஜ்யத்துக்கென்று ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யம் என்று சொல்வது சாதாரண விஷயம் அல்ல. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஒரு மனிதன் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் பாத்திரவான்களாய் மாற்றப்பட வேண்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். 133 சங்கீதம் 3 வசனம். 133 சங்கீதம் 3 வசனம். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட வேண்டுமானால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமும் அவசியம், ஜீவனும் அவசியம். இது ரெண்டையும் தேவன் கட்டளையிட வேண்டுமானால் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்க வேண்டும்? இங்கே வசனம் சொல்கிறது, எர்மோன் மேலும் சீயோன் பர்வதம் மேலும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், ஜீவனை கட்டளையிடுகிறார். எர்மோன் என்று சொன்னால் என்ன? சீயோன் பர்வதங்கள் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதில்லை. எல்லார் மேலும் ஆசீர்வாதங்களை அவர் பொழிகிறதும் இல்லை. எர்மோன் என்று சொல்வது புதிய எருசலேமை காட்டுகிறது. சீயோன் என்று சொல்வது சீயோன் பர்வதத்தை காட்டுகிறது. இன்னொரு விதங்களிலே சொல்வோமானால் எர்மோன் என்று சொல்வது விசுவாசிகளுக்கு இது நிழலாட்டமாக இருக்கிறது. சீயோன் பர்வதம் என்று சொல்வது ஊழியர்களை வெளிப்படுத்துகிறது. ஒரு ஊழியக்காரனானாலும் ஒரு விசுவாசியானாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் மாற்றப்பட வேண்டுமானால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட வேண்டுமானால் அவர்கள் சீயோனாய் புதிய எருசலேமாய் இந்த பூமியில் இருக்கும் போதே ஜீவிக்க வேண்டும். கொஞ்சம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள், பரலோகம் போன பிறகு ஜீவிப்போம் என்று. அப்படி அல்ல. நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஆண்டவரால் ஆண்டுடைய இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை,
உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் உனக்கு கட்டளையிட வேண்டுமானால், நீ ஒரு எர்மோன் பர்வதமாய் காணப்பட வேண்டும், எர்மோனாய் காணப்பட வேண்டும், ஒரு புதிய எருசலேமாய் காணப்பட வேண்டும். விசுவாசிகள் விசுவாசியாய் அல்ல, அவர்கள் ஒரு புதிய எருசலேமாய். புதிய எருசலேம் என்று சொல்வது வெளிப்படுத்தின விசேஷத்திலே 21ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். அலங்கரிக்கப்பட்ட அந்த புதிய எருசலேம் ஒரு மணவாட்டியை போல பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதை கண்டான் என்று யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து அந்த புதிய எருசலேம் அலங்கரிக்கப்பட்ட மணவாளனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல. இந்த எர்மோன் என்று சொல்வது புதிய எருசலேமையும், இந்த புதிய எருசலேம் என்று சொல்வது விசுவாசிகளையும். ஒரு விசுவாசி இந்த பூமியிலே ஜீவிக்கும் போது, ஒரு கிறிஸ்தவனாய் ஜீவிக்கும் போது, அவன் ஒரு புதிய எருசலேமாய், ஒரு மணவாட்டியாய், தேவனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாய் அவர்கள் ஜீவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு புதிய எருசலேமை போல அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல நீ இருக்கிறாயா? அந்த மணவாட்டி தேவனுக்காய், இயேசுவுக்காய் அலங்கரிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு சபையிலே நாம் விசுவாசிகள் என்று சொல்கிறோம். விசுவாசி எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் காணப்பட வேண்டும்? ஒரு தேவனுடைய சுபாவங்களை தரித்தவர்களாக, ஒரு தேவனுடைய வார்த்தையை தரித்தவர்களாக, தேவனுடைய கிரியைகளை தரித்தவர்களாக. தேவனுடைய பிள்ளையே, எர்மோன் பர்வதம் மேலே, சீயோன் பர்வதம் மேலே. இந்த எர்மோன் பர்வதம் என்று சொல்வது புதிய எருசலேம். நாம் தான் புதிய எருசலேம், விசுவாசிகள் தான் புதிய எருசலேம். மணவாட்டி பூர்ணமாக்கப்பட்ட சபையாக ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று நாம் சொல்கிறோம். எத்தனையோ குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் இல்லை. காரணம் என்ன? ஆசீர்வாதம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு புதிய எருசலேமாய் ஜீவிக்கிறாயா? அலங்கரிக்கப்பட்ட எருசலேமாய் ஜீவிக்கிறாயா? தெய்வீகமான சுபாவங்களிலே அலங்கரிக்கப்பட்டவர்களா இருக்கிறோமா? எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் என்கிறான பெயரை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் புதிய எருசலேமாய் அவர்களால் ஜீவிக்க முடியவில்லை. அந்த புதிய எருசலேம் பரலோகத்தில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட புதிய எருசலேமாய் மணவாட்டியை போல அது இறங்கி வருகிறது. நம்முடைய ஜீவியத்திலே இந்த பூமியில இருக்கும் போதே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய எருசலேமாய் அலங்கரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் நாம் ஜீவிப்போமானால் பரலோகத்தில் இருந்து ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். எத்தனையோ குடும்பங்களிலே சாமங்கள் போராடி கொண்டிருக்கிறது, வியாதிகள் போராடி கொண்டிருக்கிறது, மரண வேதனைகள் போராடி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம், நாம் ஒரு பெயராய் விசுவாசி என்று இருக்கிறோம், ஆனால் ஒரு புதிய எருசலேமாய் நாம் ஜீவிக்கவில்லை. எர்மோன் பர்வதம் என்று சொல்வது புதிய எருசலேமை காட்டுகிறது. அது விசுவாசிக்கு நிழலாட்டமா இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்த ஒரு விசுவாசிக்கு நிழலாட்டமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு புதிய எருசலேமாய் ஜீவித்தால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். இரண்டாவது, சீயோன் பர்வதம் என்று வாசிக்கிறோம். இந்த சீயோன் பர்வதம் என்று சொல்வது ஊழியர்களை வெளிப்படுத்துகிறது. ஒரு ஊழியக்காரன் ஒரு சீயோனாய் ஜீவிக்க வேண்டும். பெயருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய், மனுஷனுக்கு பிரியமாய் ஊழியம் செய்கிறவர்களாய், இந்த உலகத்துக்கு பிரியமான ஊழியம் செய்கிறவர்களாய் அல்ல, தேவனுக்கு பிரியமான ஊழியம். அதான் வேதம் சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார். நாம் இயேசுவுக்கு ஊழியம் செய்தால், இயேசுவை கனப்படுத்தி ஊழியம் செய்தால், பிதாவானவர் சீயோனில் இருந்து நம்மை கனம் பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்கிறோமா?
நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? யாருக்காக ஊழியக்காரராக இருக்கிறோம்? யாருக்காக ஊழியக்காரர்களாய் சுபாவங்களை வெளிப்படுத்துகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளே, சீயோன் பர்வதத்தின் மேல கூட ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தேவன் கட்டளையிட வேண்டுமானால் நாம் ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்தானத்தில் நாம் நிற்க வேண்டும். ஒரு ஊழியர்களுடைய சுபாவங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு ஊழியக்காரனுடைய கிரியைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், எர்மோன் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் இறங்கி வரும் பனியை போல ஒப்பாயிருக்கிறது. இந்த பனி என்று சொல்வது ஆண்டவருடைய தயவு என்று கூட சொல்லலாம், ஆண்டவருடைய கிருபை என்று கூட சொல்லலாம். மூன்றாவது, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு ஊழியக்காரனையும் ஒரு விசுவாசிகளையும் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை இந்த தயவினாலே கிருபையினாலே மூடி வைத்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் சிவேரென்று சிவப்பாயிருந்தாலும் ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய கிருபை நம்முடைய பாவங்களை மன்னித்து, அந்த பனி எப்படி புல்லின் மேல் படர்ந்தால் அது மூடி இருக்கிறதோ புல்லை, அதுபோல நம்முடைய பாவங்கள் எல்லாம் தேவன் மன்னித்து மறந்து பனியாகிய தயவினாலே, பனியாகிய கிருபையினாலே ஒரு ஊழியக்காரனை மூடி வைத்திருக்கிறார், ஒரு விசுவாசியை மூடி வைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நான் ஒரு பெரிய பரிசுத்தவான், நான் ஒரு பெரிய நீதிமான், நான் ஒரு பெரிய விசுவாசி, நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் என்று பெருமைகள், கடினமான இருதயங்கள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, அவர் பனி என்று சொல்வது ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய தயவினாலே, ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கு நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து நம்மளை கிருபையினாலும் தயவினாலும் மூடி வைத்திருக்கிறார். ஆகினால்தான் நாம் பிழைக்கிறோம், ஆகினால்தான் நாம் ஜீவிக்கிறோம். கீழே சொல்கிறார், அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு விசுவாசியாய், ஒரு ஊழியக்காரனாய், பெயர் கிறிஸ்தவனாய், பெயர் விசுவாசியாய், பெயர் ஊழியக்காரனாய், பேருக்கு ஊழியக்காரனாய் இருந்தால் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட மாட்டார். உண்மையான ஒரு புதிய எருசலேமாய், உண்மையான ஒரு சீயோன் பர்வதமாய் இந்த பூமியில் இருக்கும் போதே நாம் ஜீவிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை முதலாவது கட்டளையிடுகிறார். இந்த ஆசீர்வாதம் சீயோனில் இருந்து வருகிறது. சீயோனில் இருந்து கர்த்தர் சகல விதமான ஆசீர்வாதத்தினாலே உன்னை கர்த்தர் நிறைப்பாராக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் கூட, ஆண்டவரே என்னை சீயோனில் இருந்து ஆசீர்வதியும் என்று சொல்லுங்க. எல்லாரும் உங்களுடைய முழங்கால்களை முடக்குவீர்களாக. உங்கள் முழங்கால்களே நின்று கண்களை மூடி, ஆண்டவரே சீயோனில் இருந்து முதலாவது எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் நிரந்தரமானது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் அழியாதது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் சமாதானமானது. அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் மாறி நம்மளை நாம் தாழ்த்துவோம். ஆண்டவரே, நான் நிற்பது உம்முடைய கிருபை, நான் ஜீவிப்பது உம்முடைய கிருபை. என் பாவங்களை ஒவ்வொரு நாளும் நீர் மன்னிக்கிறீரே. ஊழியர்களும் சொல்லுங்கள், விசுவாசிகளும் சொல்லுங்கள். அவர் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் இறங்கி வரும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. கர்த்தர் என்றென்றைக்கு அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எர்மோன் என்பது புதிய எருசலேம், சீயோன் என்பது சீயோன் பர்வதம், எர்மோன் என்பது விசுவாசிகள், சீயோன் என்பது ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர் மேலும் விசுவாசிகள் மேலும் சபைகளின் மேலும் ஆண்டவர் பனியை ஒவ்வொரு நாளும் பனியினால் மூடுகிறார்.
இந்த பணியினால் மூடுகிறார் என்றார். நம்முடைய பாவங்கள் சிவேரென்று சிவப்பாய் இருந்தாலும், ஒரு மனுஷனால் மன்னிக்க முடியாமல் இருந்தாலும், கர்த்தர் இறங்கி வந்து அவர் உன்மேல் வைத்த அன்பு பெரியது. அந்த அன்பின் நிமித்தமாக கர்த்தர் உன் பாவங்களை மன்னித்து ஒரு விசுவாசியான ஸ்தானத்தில் வைக்கிறார். உன்னை புதிய எருசலேமாய் கட்ட வாஞ்சிக்கிறார். ஒரு சியோனாய், ஒரு ஊழியக்காரனாய் கட்ட வாஞ்சிக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நீ பாத்திரவானாய் மாறுவீராக. இரண்டாவது, ஜீவன். உன் ஜீவிய காலமெல்லாம் ஆண்டவருக்கு மாத்திரம் நீ நன்றியுள்ள தேவனுடைய பிள்ளையாய் காணப்பட வேண்டும். உனக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தர வேண்டுமானால், ஆண்டவரே நான் பாவியப்பா, என் பாவத்தை மன்னியும், என் மேல் கிருபையாய் இறங்க, ஒரு அற்புதங்களை செய்ய என்று சொல்லுங்க. எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக என் பாவங்கள் எல்லாம் நீர் மன்னித்து அற்புதமான காரியங்களை நீ செய்யும்படியாக, அற்புதமான கிரியைகளை நீ செய்யும்படியாக, ஆண்டவரே என் குடும்பத்திலே, என் சபையிலே நான் ஒரு விசுவாசியாய், ஆண்டவரே ஒரு ஊழியக்காரனாய் நான் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.